வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை மாதத்தில் மிக முக்கியமாக திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம், முடவன் முடக்கு, ஏகாதசி, கிருத்திகை விரதம் முக்கியமாக கருதப்படுகிறது. பிறகு ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு செல்வார்கள். திங்கட்கிழமைகள் வரக்கூடிய சோமவார விரதம் மிக முக்கியமாக சொல்வார்கள். அன்று கோயில்களில் சங்கா அபிஷேகம் நடைபெறும். நாம் அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்தால் நமக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். அதே போல முருகனுக்கு மிகவும் விசேஷமான மாதம் இது. அதாவது விசாக நட்சத்திரத்தில் முருக பகவான் அவதரித்திருந்தாலும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை மாதமும் மிகவும் விசேஷமாகும். அதாவது காலையில் எழுந்து நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினாலும் அல்லது மாலையில் நாம் 2 வேளையும் விளக்கேற்றினால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். ஜோதிர்லிங்கமான திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படும். அதற்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றுவாங்க. பரணி தீபம் என்றால் யம தீபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நாம் இறைவனுடைய பாதங்களை பயமின்றி அடைவதற்கு இந்த தீபத்தை ஏற்றுவதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வரி விரதம் கடைபிடிப்பாங்க. அதாவது இது குடும்ப ஒற்றுமைக்காக கடைபிடிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையிலே எழுந்து நாம் சூரிய பகவானுக்கு சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து நாம் வழிபட்டோமே ஆனால் கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை நிலவும்னு சொல்லுவாங்க. அதே போன்று இந்த கார்த்திகை மாதம் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் துளசி இலைகளால் அர்ச்சித்து வழிபட்டோமே ஆனால் நமக்கு அதீத பலன் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. விஷ்ணு பகவானை வணங்கினால் லக்ஷ்மி கடாட்சமும் கிட்டும் சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து நாம் விளக்கேற்றினால் அதீத பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்றால் மார்கழி மாதமும் வரப்போகின்றது. எல்லோரும் எழுந்து நாம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவோம். இது முடியலன்னா கூட நாம் மார்கழி மாதத்தில் விளக்கு ஏற்றலாம். அதே போன்று நாம் வலம்புரி சங்கு வைத்திருந்தாலும் சிவலிங்கம் வைத்திருந்தாலும் நாம் அபிஷேகம் செய்யலாம். நம்மளால் என்ன முடியுதோ, அதாவது பால், பன்னீர், சந்தனம், அதனால் நாம் அபிஷேகம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம படம் வைத்திருந்தாலும் அதற்கு சந்தனம் போட்டுட்டு பூக்கள் போட்டு அதுக்கு நாம் அர்ச்சனை செய்யலாம். அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நாம் வழிபடலாம். அப்படி முடியவில்லை என்றால் நாம் தினமும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து நாம் வழிபடுவது மிகவும் சிறப்பானது. அதே போன்று நம்மளால் என்ன முடியுமோ எளிமையான நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம். பால், பழம், கற்கண்டு, இல்லை என்றால் துளசி தீர்த்தம் வைத்து கூட நாம் வழிபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான வழிமுறைகளை தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பின்பற்றி நாம் வழிபட்டோம்னா நமக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். வருகிற 16ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய சனிக்கிழமை அன்று கார்த்திகை மாதம் பிறக்கிறது. முதல் நாளை நாம் முருகனை வழிபட்டு நாம் இந்த விரதத்தை ஆரம்பித்தமையானால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தூப தீபம் காட்டி நாம் இந்த பூஜையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்களும் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புது வியூவர்ஸ் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.